நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துளசி பன்னீர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி பியார் பிரேமா கல்யாணம் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். நாயகன் இளன், இவர் பிரபல இயக்குனரானவர். அவர் இந்த படத்தின் மூலம் முதல் முறையாக கதாநாயகன் நடித்திருக்கிறார். துபாயில் வேலை செய்து வருகிறார். ஒரு கட்டத்துக்கு பிறகு அங்கிருந்து வேலையிலிருந்து தூக்கப்படுகிறார். சென்னைக்கு வந்து குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நாயகி பவி இன்ஸ்டாகிராம் பிரபலம். நாயகன் ஒரு முறை பெண் பார்க்க ஹோட்டலுக்கு வரும்பொழுது நாயகியை சந்திக்கிறார். அந்த சந்திப்பு இருவர் மனமும் காதலில் விழுகிறது. அதன் பிறகு இரு வீட்டார் பேசி திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. மணமேடையில் இருந்த பவி எழுந்து ஓடுகிறார். நாயகன் இளன் அவளை துரத்தி கொண்டு ஓடுகிறார். காரணம், பெண் வீட்டை விட்டு செல்ல மறுப்பது தான் பிரச்சனையின் தொடக்கம். திருமணத்துக்கு பிறகும் பவி தனது குடும்பத்தை விட்டு வெளியேற விரும்பவில்லை. இதனால் கணவர் அவளுடைய வீட்டுக்கே செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. குடும்ப குழப்பம் ப்ளஸ் காதல் ப்ளஸ் நகைச்சுவை. இந்த வித்தியாசமான திருமண வாழ்க்கை காரணமாக குடும்பத்தில் ஏற்படும் கலாச்சார மோதல்கள், எதிர்பார்ப்புகள், நகைச்சுவையான சூழ்நிலைகள் தான் படத்தின் முக்கியமான அம்சங்கள். படத்தின் மையக்கருத்தே வித்தியாசமானது. திருமணத்துக்கு பிறகு மாப்பிள்ளை பெண் வீட்டு குடியேறினா என்னென்ன நடக்கும்? எட்டினால் குடுமியை பிடி, எட்டாவிட்டால் காலை பிடி என்ற கணக்கில் போகிறது கதை. வித்தியாசமான காதல் கதையாக உருவாகியுள்ளது. அதே நேரத்தில் இன்றைய சமூகத்தில் ஒவ்வொருவருடைய மனநிலையும் வாழ்க்கையை பற்றிய பார்வையும் எப்படி மாறி இருக்குது என்பதை, அந்த மாற்றத்துக்கு ஏற்ப அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை இப்படம் பேசுகிறது. குறிப்பாக இன்றைய இளைஞர்களுக்கு காதல், திருமணம், வாழ்க்கை ஆகியவற்றை பற்றிய பார்வை முற்றிலும் வேறுபட்டிருக்கிறது. அவர்களுடைய எண்ணங்களை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம், எதை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், அந்த மாற்றங்களை எப்படி கையாள்கிறோம் என்பதுதான் அந்த படத்தின் கதை. காதலில் விழுந்த இளன் மனைவிக்காக தன் தாய் வீட்டை விட்டு மாமியார் வீட்டுக்கு போகிறார். முதலில் அன்பாக உபசரிக்க ராதிகா சரத்குமார் நாயகனுக்கு வேலை இல்லை என்றவுடன் கொடுமை செய்யும் மாமியாராக மாறுகிறார். மருமகனை வீட்டு வேலையில் பிழிந்து எடுக்கிறார். ஒரு கட்டத்தில் முடியாத நாயகன் என்ன முடிவு எடுத்தான்? கால்வாயை தாண்டாதவன் கடலை தாண்ட போகிறானா என்ற கணக்கில் வீட்டு வேலை செய்ய பழகிக்கொள்கிறான். அதன் பின் என்ன நடந்தது? வழக்கமான காதல் படங்களில் திருமணத்துக்கு முன்பு தான் பெரும்பாலும் கதை நகரும். இங்கே அதற்கு மாறாக திருமணத்துக்கு பிறகு தொடங்கும் குடும்ப வாழ்க்கையே கதையின் மையமாக இருக்கிறது. இயக்குனர் இளன் இயக்கி அவரே நடிகராகவும் அறிமுகமாகிறார். இளன் பியார் பிரேமா காதல் ஸ்டார் படங்களை இயக்கியவர். இந்த படத்தின் மூலம் நடிகராகவும் அறிமுகமாகிறார். இயக்குனராக மட்டுமல்லாமல் நடிகராகவும் இளன் வருவதால் அவருடைய நடிப்பு எப்படி இருக்கும் என்பதும் படத்தின் மீது இருக்கும் முக்கிய எதிர்பார்ப்புகளில் ஒன்றாக இருந்தது. இளனின் முதல் படமான பியார் பிரேமா காதல் மற்றும் உறவுகளில் இருக்கும் தலைமுறை வித்தியாசங்களை பேசியது. இப்போது பியார் பிரேமா கல்யாணம் திருமணத்துக்கு பிறகான குடும்ப அமைப்பு பற்றி நவீன உறவு முறையை மையமாக பேசியிருக்கிறது. இயக்குனரிலிருந்து கதாநாயகனாக ஒரு பெரிய மாற்றம். இது அவருக்கு நடிகராக முதல் முக்கியமான முயற்சி. இளனுக்கு இரட்டை பொறுப்பு. இளன் இயக்குனராக மட்டுமல்லாமல் கதாநாயகனாகவும் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அவரே படத்தை எழுதி இயக்கியுள்ளார். இதனால் கதை உருவாக்கம் முதல் கதாபாத்திரத்தை திரையில் கொண்டு வருவது வரை அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருந்திருக்கிறது. இதில் இரண்டிலுமே வெற்றி பெற்றிருக்கிறார். கதாநாயகி குடும்பஸ்தன் மூலம் கவனம் பெற்ற சான்வே மேகனா. தமிழில் அவருக்கு இது முக்கியமான அறிமுகமாக அமைகிறது. சான்வே நடிக்கும் பவி என்ற கதாபாத்திரம் பிரபலமான இன்ஃப்ளூயன்சர். திருமணத்திற்கு பிறகும் தனது குடும்ப வீட்டை விட்டு வெளியேற விரும்பாதவர். அதனால் வழக்கமான திருமணம், தனிக்குடித்தனம் என்ற பாதைக்கு மாறாக மாப்பிள்ளை பெண் வீட்டில் வாழ்வது என்ற சூழ்நிலையை வைத்து அவரது கதாபாத்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. நாயகனை தன் பிடிக்குள் கொண்டு வருகிறார் நாயகி. இந்த கதாபாத்திரத்தில் நாயகி அற்புதமான நடிப்பை வழங்கியிருக்கிறார். எது எப்படி போனாலும் தன் காரியம் தனக்கு என்ற கணவனை கைக்குள் போடும் மனைவியாக பவி கதாபாத்திரம் மிகவும் நவீனமானது. அங்கு உருவாகும் குடும்ப குழப்பம்தான் படத்தின் சுவாரஸ்யம். மாப்பிள்ளை பெண் வீட்டில் வாழ்வதால் குடும்பத்தில் ஏற்படும் எதிர்பார்ப்புகள், கலாச்சார வேறுபாடுகள், நகைச்சுவை மற்றும் தருணங்கள் கதையை நகர்த்துகின்றன. படத்தின் பலம் பெரிய நட்சத்திர கூட்டணி. இளம் சான்வே மேகனா ஆகியோருடன் ராதிகா சரத்குமார் நாயகி அம்மாவாக வெளுத்து வாங்கியிருக்கிறார். முதலில் நாயகனுக்கு அம்மா போல் வருபவர் நாயகனுக்கு வேலை இல்லை என்றவுடன் அத்தையாக மாறி தஞ்சம் என்று வந்த மருமகனை வஞ்சித்தல் ஆகாது என்று சொல்வார்கள். ஆனால் இவர் நாயகனை வறுத்து எடுப்பது தண்ணீரிலே விளைந்த உப்பு தண்ணீரில் தான் கரைய வேண்டும் என்று இவரும் நாடகம் ஆடி அற்புதமாக நடித்திருக்கிறார்.
யோகி பாபு வினோத் என்ற கதாபாத்திரத்தில் நாயகன் நண்பராக மைக்கேல் உடன் சேர்ந்து கலகலப்பு ஊட்டுகிறார். நாயகன் இளன் இரும்பு துண்டு விழுங்கி விட்டு இஞ்சி சாறை குடித்தது போல தவிப்பர் போல ஆலோசனை தருகிறார் யோகி பாபு. கிளைமாக்ஸ் காட்சியில் மனைவியை திருந்துகிறார். சிறப்பு. MS பாஸ்கர். நாயகன் இளன் அப்பாவாக வயதுக்கு தகுந்த புத்தி வரும் முன் காப்பான் அறிவாளி என்பது போல இவரது கதாபாத்திரம் அமைந்துள்ளது. தன் மகனும் ஈகோ பார்த்து கொண்டு பேசாமல் இருப்பது, அறிகுறி சொல்வதும் நாயகன் அதை கேட்காமல் இருப்பது என சிறப்பான வடிவமைக்கப்பட்டுள்ளது. கீதா கைலாசம் நாயகன் அம்மாவாக அற்புதமாக நடித்திருக்கிறார். இளங்கோ குமரவேல் நாயகன் அப்பாவாக பொறுப்பான கதாபாத்திரம் நடித்திருக்கிறார். செந்தில் இந்த படத்தில் நாயகின் தாத்தாவாக ஆடு பகை குட்டி உறவுகின்ற பார்வையிலே அற்புதமாக நடித்திருக்கிறார். மாறன் வரும் காட்சியில் காமெடி கேரண்டி. மொத்தத்தில் இந்த கல்யாணம் சுகமாக முடிந்திருக்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.